தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு. பாவத்திலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இந்த ரட்சிப்பை பிதாவாகிய தெய்வம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு மூலமாக இயேசுடைய வார்த்தை மூலமாக ஜனங்களை ரட்சிக்கிறார். பிதாவாகிய தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசுவாகிய வார்த்தையை கொண்டு இந்த நாள்ல இந்த ரட்சிப்பை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நாங்கள் வாழுகிற இந்த காலத்துல அவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவாகிய அந்த வார்த்தை வேண்டும். அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தையை ஜனங்கள் அறிய வேண்டும். அந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, அங்கே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு அந்த ஆத்மாவில வருகிறதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு வேண்டும், இயேசு ஆகிய வார்த்தை வேண்டும் என்பதை நான் பின்பு காண்பிக்கிறேன். இந்த நாளும் அந்த ரட்சிப்பை வார்த்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதற்கு சில வசனங்கள் அப்போஸ்தலர் 11:14, அப்போஸ்தலர் 13:26, 2 தெசலோனிக்கேயர் 2:13-14, யோவான் 16:8, எபேசியர் 1:13, 2 தெசலோனிக்கேயர் 2:13, தீத்து 3:5. இந்த இதுகள்ல இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. இதுகள்ல பார்க்கலாம். இயேசுவாகிய தெய்வத்தை தவிர வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் ஒரு மனிதனுடைய ஆத்மா பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியாது. என்ன பலிகளை செலுத்தினாலும், என்ன காணிக்கைகளை செலுத்தினாலும், எப்படியாக எங்களை வருத்தினாலும் இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட முடியாது. இயேசுடைய நாமம் இல்லாமல், வார்த்தை இல்லாமல். என்னென்னத்தை எல்லாம் அதான் அநேகர் இதை தெரியாமல் தான் கொண்டு போய் அநேக பணங்களை எங்கெங்கோல் கொடுப்பதையும் செலவழிப்பதையும், அநேக காரியங்களை தங்களை வருத்துவதையும் அடிப்பதையும், அங்கே தங்கள் தோள்கள்ல காரியங்களை மாட்டி தொங்குவதையும், மண்ணில நிலத்துல கிடந்து உருளுவதையும், சில பேர் முழங்கால நடப்பதையும், அநேக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரட்சிப்புக்காக இதன் மூலமாக எந்த ஒரு மனிதனுடைய ஆத்மாவும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படாது என்பதை கேட்கிற அனைவரும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு வேண்டும் என்பதை நான் அடுத்த செய்தியில நான் சொல்லுகிறேன். அப்ப ரட்சிப்பு ஆத்மாவில் வர வேண்டும். ஆத்மாவில் இருக்கிற பாவம் கழுவப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஒரே ஒரு நாமம்தான் வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே தரப்பட்டிருக்கிறது. அது இயேசுடைய நாமம். அந்த நாமத்துக்குள்ள வரும்போதுதான் அந்த ரட்சிப்பு நடக்கும். அடுத்த மாதிரி அந்த ரட்சிப்பு ஏன் இயேசு என்பதை பார்ப்போம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.